ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா எப்படியாவது இந்த கார்த்தி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க கார்த்திக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் பாதுகாப்புக்காக 2 பேரும் அனுப்பி விட்றாங்க. அப்போ அவங்களுக்கு மாயா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அண்ணா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது சொல்லு மாயா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வேலை பார்க்க வேண்டாம், உங்களுக்காக எங்கள் சித்தப்பாவும் மாமா அவங்க வந்துருவாங்க, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நேராக கார்த்தியை பார்க்குறதுக்காக இங்கே வரவும் கார்த்தி பார்த்தோம்னா தனாவை எப்படியாவது இன்னைக்கு தப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தனா இருக்கிற ரூமுக்கு வந்துடவும் அப்போ தனா என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும் போதே அப்போ கதவு தட்டுறாங்க 2 பேர். உடனே கார்த்தி கதவு திறக்கவும் உடனே பார்த்தோம்னா நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன எதுக்காக ஏதாவது கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நாங்கள் பாதுகாக்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பயங்கரமாக அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால கார்த்தியை போட்டு அடிக்கவும் இது பண்ணுவோமா இருக்கவும் உடனே கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு அப்படிலாம் எந்த ஆபத்தும் கிடையாது, நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு உனக்கு பாதுகாப்புக்காக நாங்க இங்க தான் இருப்போம், இன்னைக்கு மட்டும் இல்ல இந்த போட்டியில இருந்து முடிகிற வரைக்கும் நாங்க தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்றாங்க. இதனால கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்துங்க பார்த்தோம்னா காலையில விடிஞ்சிடவும் அப்போ மாயா தனா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு தனா நீ கவலைப்படாத, உனக்காக நான் எல்லாமே நான் பண்ணுவேன், நீ கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ தனா சொல்றாங்க, மாயா நீ மட்டும் அவங்க 2 பேரையும் அனுப்பலன்னா அவ்வளோதான், அந்த கார்த்தி என்ன பண்ணியிருப்பானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. நான் கதிருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன், கதிரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன், என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா நேராக கதிரோட ஆபீஸுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வந்திருக்கவங்க எல்லாருமே டூப்ளிகேட்டான அதிகாரி அப்படிங்கிறத மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிருங்க, அப்படி இல்லைன்னா நான் இப்போ ஒரு ஃபோன் பண்ணணும்னு மட்டும் பண்ணினா போகிறோம், அப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து புவனேஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி அங்கே என்ன நடக்குது, நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இல்லத்த நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. யாரோ இந்த மாதிரிக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரை பாதுகாப்புக்காக அனுப்பிவிட்டுருக்குறாங்க, அவங்க என்னை படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க இந்த மாதிரிக்கு 2 பேரை நீங்கள் அனுப்பிவிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னுங்கிறாங்க. நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள், நீங்கள் அனுப்பின ஆளுகளான்னு சொல்லி பாருங்கள் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ அந்த அதிகாரி அந்த 2 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னையா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க பொய் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கார்த்திக் கூட தான் இருக்கிறோன்னு பொய் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் அங்கே தான் இருக்கிறோமான்னு செக் பண்ணுறதுக்காக அவர் வாராரு மாயா, அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருது அப்படிங்கும்போது சரிங்க நீங்கள் வந்துருங்க, நான் எங்கள் சித்தப்பாவையும் மாமாவையும் நான் கூப்பிட்டுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சித்தப்பா, இப்போ அவங்க உண்மையான அதிகாரி வருவாங்க, அவங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு மாயா அப்படிங்கும்போது உண்மையான அதிகாரி வாராரு, இவங்க அங்கே தான் இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வாராரு, இந்த கார்த்தி ஃபோன் பண்ணி ஏதோ அவங்க அத்தையிட்ட சொல்லியிருப்பான் போலுக்கு, அதனால அவங்க சந்தேகப்பட்டு அங்கே வராங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தனா அவங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன சித்தப்பா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நாங்கள் இங்கேருந்து நேற்றுக்கே வந்துட்டோம், நாங்கள் இந்த மாதிரிக்கு வேஷத்தை போட்டு தான் அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போய் ராத்திரி போல் நல்லா வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலையை சித்தப்பா நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னா இந்த கார்த்தி என்ன பண்ணியிருப்பானே தெரியாது அப்படிங்கும்போது நாங்களாம் இருக்கும்போது அப்படிலாம் விட்டுருவோமாடா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போட்டியில் மட்டும் நல்லா உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இந்த போட்டியில் நீ ஜெயிச்சே தீரணும், இந்த கார்த்தியால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லவும் தானாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க. மகாலிங்கம் பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நம்ம பார்த்துருக்குது அந்த டூப்ளிகேட் மாப்பிள்ளையாக்கும், அந்த மாப்பிள்ளையை வச்சு உங்கள் அண்ணன்கிட்ட நம்ம கொஞ்சம் சொத்தெல்லாம் நம்ம கறந்துடலாம் அப்படிங்கும்போது என்ன சம்மந்தி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த மாப்பிள்ளைகிட்ட வரதட்சணை சொல்லிக்கிட்டு நம்ம சொத்து ஏதாவது உங்கள் அண்ணன்கிட்ட கேட்கலாம், கண்டிப்பாக உங்கள் அண்ணன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே சரி சம்மந்தி நீங்களும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பத்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரிக்கு நீ சொத்து கேளு அப்படிங்கவும் அவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளை பத்மா ஏற்பாடு பண்ணின மாப்பிள்ளை கிடையாது, மாயா ஏற்பாடு பண்ணின மாப்பிள்ளை. ஆனால் அது தெரியாமல் அவங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, அதாவது சாருவுக்கு கண்ணை குணப்படுத்தணும், அதுக்காக எனக்கு நிறைய ரூபா தேவைப்படும், அதனால உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொத்து ஏதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சீனை சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா திடீர்னு அந்த மாப்பிள்ளை சொத்தெல்லாம் கெட்டுட்டு இருக்கிறாரு, இப்போ மாமா வர என்ன
என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் பார்த்தோம்னா அதனால என்ன, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஏக்கர் கிடக்குது, அந்த 3 ஏக்கர் நிலத்தையும் நான் வந்து சாருவுக்கே நான் எழுதி கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவர் சந்தோஷப்படுறாங்க. மகள் இங்கே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ பத்மா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ நம்ம நினச்சதுக்கு மேலே, அதாவது அது வந்து இப்போ நிறையவே வந்து கோடி கணக்கில் அந்த இடம் போவோம், அதை நம்மளுக்கு எழுதி கொடுப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சம்மந்தி அப்படிங்கன்னு சொல்லவும், இங்கே பாருங்க எங்கள் அண்ணன் அந்த இடத்த கொடுத்துட்டாருன்னா அதில் எனக்கு பாதிப்பங்க எனக்கு தந்துடணும் அப்படின்னு பத்மா சொல்லவும், அதனால என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கும் போது இப்போ பார்வதியும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா எனக்கும் அந்த பங்குல வந்து எனக்கும் தந்துடணும் அப்படிங்கும் போது அதனால என்ன 3 பங்கை நம்ம பிரிச்சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து இந்த மாப்பிள்ளை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, என்னாச்சுன்னு தெரியாத மேடம், பத்மா இந்த மாதிரிக்கு என்கிட்ட சொத்து கேட்க சொன்னாங்க உங்க பெரியப்பா கிட்ட, அவங்க சொல்கிறத நான் கேட்டு தானே நடக்க முடியும், உங்கள் பெரியப்பா இந்த அளவுக்கு இந்த சொத்து கொடுப்பாருன்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கவே இல்லை, அவரும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்லாங்க, சரி நீங்கள் கேட்டதும் கரெக்டு தான், இப்போ நீங்கள் மட்டும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறமா உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் அப்படிங்கவும், இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பெரியப்பா அந்த சொத்தை வந்து சாருவுக்கு எழுதி கொடுத்துடக்கூடாது, அது கோடி கணக்கில் போகும் பொழுது அப்படிங்கும்போது நான் தான் இருக்கிறோம்ல, கண்டிப்பாக நான் அதை விட மாட்டேன், சொத்தெல்லாம் வந்து சாருவுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன், கண்ணு தெரியாது குணப்படுத்துறதுக்காக தானே நீங்கள் சொத்து வேணும்னு சொல்லி கேட்டீங்க, அதை வச்சே நான் அவளை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சாருவுக்கு தெரிகிற மாதிரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன டாக்டர், அதாவது இந்த மருந்தை கண்ணில் ஊற்றினாக்கி கண்ணு தெரிஞ்சிருமா, சரிதான் அவள் கண்ணில் நான் அந்த மருந்தை ஊற்றிருந்தேன், அது என்ன மருந்துன்னு மட்டும் எனக்கு அந்த பேரை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை வந்து சாரு கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவ என்னது நம்ம கண்ணை வந்து இல்லாமாக்குறதுக்காக என்னமோ பண்ண போகிறா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அவள் நம்ம கண்ணில் மருந்து ஊற்றுறதுக்காக வருவா, நம்ம வந்து அதனால் தூங்கிடவே கூடாது, நம்ம முழிச்சே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு சாரு முழிச்சே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்படியே தூங்கிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா அங்கே வராங்க. அப்போ சாரு நல்லா தூங்கிட்டு இருக்கவும் மாயா பார்த்தோம்னா அவங்க கண்ணில் வந்து அந்த ட்ராப்ஸை வந்து அவங்க ஊற்றிட்டு போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாரு வந்து எந்திரிச்சிருந்தாங்க. ஐயோ நம்ம தூங்கிட்டோம் போல கொண்டு எந்திரிச்சிட்டு அவங்க கண் முழிக்கிறாங்க. அவங்களுக்கு கண் உண்மையிலேயே தெரியாமல் போச்சுது. இதனால சாரு வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும் அவங்க சத்தம் கேட்டு மகாலிங்கம், பத்மா, பார்வதின்னு எல்லாருமே ஓடோடி வராங்க. என்னாச்சு சாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சுது, என் கண்ணில் இந்த மாதிரி மாயா மருந்து ஊற்றிட்டு போயிட்டா, எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அங்கே மாயா வராங்க. என்னடி பண்ணி வச்சு அவள் கண்ணில் தெரியிற கண்ணில் நீ மருந்து ஊற்றி வச்சு ஏதோ பண்ணால தெரியாமல் போச்சு அப்படிங்கும்போது, என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாருக்கு தான் ஏற்கனவே கண்ணு தெரியாதுல்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ, ஐயோ ஆவேசத்தில் நம்ம உண்மையை சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, இப்போ இவ போடுற சத்தத்தில் இப்போ அன்னவரை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து சாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாரு கத்தாத சாரு அப்படிங்கும்போது, நான் எப்படி கத்தாம இருக்க முடியும், என் கண்ணு தெரியாம போச்சுது, அதுக்கு இந்த மாயா தான் காரணம், இப்போ நான் அவளை என்ன பண்றேன் பாருங்க அப்படிங்கவும், அப்படியா சாரு நீ என்னனாலும் பண்ணு, நான் அங்கதான் இருக்கிற அப்படின்னு மாயா சொல்லவும், இங்க பார்த்தோம்னா வந்து பத்மா வந்து மாயாவை திட்டுறாங்க, நீ போடி பேசாம அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வராங்க. அப்போ வந்து சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருந்த கண்ணை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்றதுக்கு, எனக்கு கண்ணு இப்போ தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் பத்மாவுக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ மகாலிங்கமும் சொல்றாங்க, என்ன சம்பந்தியம்மா, உங்களால தானே என் பொண்ணு கண்ணு தெரியாத மாதிரிக்கு வேஷம் போட்டா, இப்போ என்னன்னா அவளுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாம போச்சுது, இதுக்கு இந்த மாயா தான் காரணம், நீங்களும் ஒரு விதத்துல காரணம் தான், உங்களால தானே என் பொண்ணு இந்த மாதிரிக்கு கண்ணு தெரியாம நடிச்சனாலே இப்போ உண்மையில அவளுக்கு கண்ணு தெரியாம போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்த மாயா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.